கணக்கு உழுது முடிக்க 2 நாள் ஆகுமா? ஆகுங்கய்யா. சரி, இந்த 2 ஏக்கர்ல மட்டும் பருத்தியை போட்டு. சரிங்கய்யா. என்ன அறியாம இருக்கு உங்களுக்கே நல்லா இருக்காயா? வண்டி திருப்புங்கய்யா. போடா, தோலை உரிச்சு போடுவேன். வண்டி ஐயா, இது விதச்ச காரியா? இதுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு வரீங்களே நியாயமா? ஒடிக்கும் அவனை யார் விட்டு தோட்டத்துல வச்சிருக்கீங்க? போடாங்கிட்டு. இப்ப என்னடா சொல்ற? தூக்கி போட்டு வீட்டுக்கு போ. போடா வண்டியா. என்னையா அது? காடு பூரா விதைச்சு கிடக்கு, வெறும் ஒண்ட விதப்பு. இப்படி வரப்ப முடிச்சு வண்டி ஓட்டிட்டு வர்றீங்களே, தடம் பதிஞ்சு போச்சுன்னா விதை முளைக்குமா? போடா வெண்ண. பரப்ப முடிச்சு வண்டி ஓட்டி போகாம உங்க ஐயா தலைமையிலேயே ஓட்டி போவாங்க. நாங்க எப்படா குப்பையை கொண்டு போய் கொட்டுறது? ஐயா, நீங்க குப்பையை கொட்டுறதுக்கு உழுது காட்டுலயா வண்டி ஓட்டிட்டு போவீங்க? உழுது விதைக்க உங்களுக்கு உரிமை இருக்குன்னா வண்டி ஓட்டி போக எங்களுக்கு உரிமை இருக்கு. ஒத்திக்கிட்டு வேலையை பாரு. அம்புட்டு சிரமமா இருந்தா உங்க ஐயா வர போறதுல ஒரு ரோடு போட சொல்லு, அதுல ஓட்டுறோம். பாப்பா நல்லா இருப்பீங்களா? சொன்ன நாயே அடம்பிடிக்காதீங்கப்பா. வேணாப்பா சாமி. டேய் சோனையா, ஐயா ஒண்ணு இல்லையா? சரி தம்பி, என்னடா பேச்சு? வண்டி நீங்க போங்க. ஐயோ, பம்ப வலை கொடுத்து வாங்காதீங்க. ஐயா வர வந்துட்டாரு. குலகுத்துல முடிஞ்சு போம்டா சண்டாளங்களா. வேட்டியை பெருசா மடிச்சு கட்டிட்டா நாங்க என்ன கோவணத்துக்கிட்டு எடுத்துருமா? செல்லச்சாமி, சனி உடம்புல எங்க வேணாலும் உட்காரலாம், ஆனா நாக்குல உட்காரப்படாது. நல்ல சொல்லி என்ன ஆச்சு? ஐயா வெட்டி போடாம போறது இல்லையா? ஐயா வேணாம்யா. ஐயா நீங்க போங்க, நாம கொண்டு போய் நீங்க போங்க. ஐயா சொன்னா கேளுமா. கை வச்சிட்டீங்க. இன்னைக்கு உன்னை கொல்லாம விடுறதில்லையா? பெத்த மக்கா. ஏய்யா, உன் பவுஸ் எங்க கிட்டயா காட்றே நீ? வீட்டுங்கடா. அட்ரஸ் அவர் புள்ளிங்கடா நாங்க. உடைச்சிக்கிட்டு வந்து உடம்புல ஓடல. இன்னைக்கு உன்னை ரெண்டு ஒண்ணு பார்க்க விடுறதில்லடா. சொல்றது கேளுங்க. ஐயா மன்னிச்சிருங்க. பொறுத்து பார்த்தேன். தலைக்கு மேல நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் தங்கபாண்டி நெஞ்சலும் தென்னாங்கிறது இன்னைக்கு பாத்துரும்டா. தம்பி வாடா. என்னையா வந்து பொட்ட தரமா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டா? சரியான ஆம்பளையா இருந்தா வெளியில வாயா. ஏதோ வரையில போவில 4 பேர் வெட்டி போயில கையெடுத்து கும்பிட்டா உனக்கு பெரிய மனுஷன் நினைப்பா? தோட்டத்துல கூட்டமா ஆள் இருக்கிற தைரியத்துல தானே மேல கை வச்சு விட்டா. இப்ப வாயா, ஒத்தி குத்த மோதி பாப்போம். இந்த ஊர்ல ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். எங்களெல்லாம் ஏப்பா சாப்பா நினைச்சுக்கிட்டியா? எவர் வீட்டு பெருமை தெருவுல விழுந்துருச்சு. கொலை கஞ்சாத குளத்துல பிறந்துட்டு தினம் இப்படி செத்து பொழைக்கிறேன் ஐயா. ஆத்தா அப்பனுக்கு பயந்து கொஞ்சம் ஒதுங்கி போனா அந்த அருவாளை கீழே போடுச்சு. வீட்டுங்கய்யா. ஏத்த பயப்படுறியா? சண்டையில போய் நானும் தம்பி செத்து போயிட்டா கொல்லி போட புள்ளை இல்லாம போக பயப்படுறியா? நீங்க யாரும் எங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு? முத்து கணக்கா? என் மூத்த பிள்ளைய காண்டா. எட்டு குத்து கிளையுங்க. அவன் எச்சி பாலை குடிச்சு வளர்ந்த பயலுவ உங்களுக்கு ஏற்பட்டு வீரா இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? டேய், கதிரேசர் மயங்கல இல்லாம கம்பெடுத்து வீடு இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி வீர வருதுன்னு பாக்குறேன். சரிக்கு சரியா உங்களுக்கு எதிராக கம்பெடுத்துறேன்னா சந்திச்சு போயிடுவீங்க. ஏண்டா யார வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் இப்படி கம்மையும் அருவாளையும் தூக்கிக்கிட்டு திரியிறியே? ஏன் சிங்கத்தோட சண்டை போடவா இப்படி சீறிக்கிட்டு நிக்கிறிய?
வயிற்றுலயா இந்த தருதலைகளையும் பெத்த ஐயா. கதிரேசா மாமா, உள்ளைக்கு பிறந்த முடி எடுக்காம இருக்கு. நம்ம குல தெய்வத்துக்கு பொங்க வச்சு கடா வெட்டி முடி இறக்கி காது குத்தி விடுவோம். நீயே நம்ம சேதுபதி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வர்ற புதன்கிழமை அவருக்கு தோது விடுமான்னு கேட்டுவா. நம்ம சாதி சனங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பணும். சரி. ஆ? நெஞ்சு வலின்னு படுத்த மனுஷன் இப்படி அல்பாயசுல போயிட்டாரு. தாச்சியா, தாச்சியா, நீ கேட்டதெல்லாம் இதுல இருக்கு. நல்லபடியா உன் பொண்ணு கல்யாணத்தை முடி. என் தயவு என்னைக்கு உனக்கு உண்டு. நல்ல காரியத்துக்கு போறோம். நாச்சியா கையால இந்த தாலியை தொட்டு கொடுக்க சொல்லுங்க ஐயா. ஆ. கொடுங்க. நாங்க வரோம். நல்லா இருக்கு. மிஞ்சி கழட்டி வைக்க மிகுந்த வயசாச்சோ, தாலி கழட்டி வைக்க நாம் பெற்ற தங்கத்துக்கு தளர்ந்த வயசாச்சோ. மாமா, கொஞ்சம் இளநியாவது சாப்பிடுங்க. மாமா, பச்சை தண்ணி கூட பல்லுல விடாம உடம்பை உசுரியும் இப்படி உருக்கிட்டு இருக்கீங்களே. மனசுல சந்தோஷம் இருந்தா அனுப்பு, வயிற்றுல பசி இருக்கும். என் பிள்ளைய எந்த குலத்துல பாக்குறதுக்கான ஆசைப்பட்டு பொட்டல்ல நட்ட மரமா போச்சு அவளோட பொழப்பு. தாய்மட்டு செல்வாக்க இருக்கும் போதே அவளுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. நான் கண்ண முன்னதுக்கு அப்புறம் அவ என்ன ஆவாளோ, எந்த நிலைமைக்கு போவாளோ, என்னடா இது, என்னால தாங்க முடியலப்பா. அவ கையால எத்தனை பொண்ணுகளுக்கு தாலி எடுத்து கொடுத்திருக்கா. அவ கழுத்துல தாலி நிலைக்கலையே.
கோடி கோடியா சொத்து இருந்து என்னடா பிரயோஜனம்? என் பொண்ணுக்கு எட்டனா குங்குமமும் நானா பூ வாங்கி என்னால கொடுக்க முடியலடா. நான் இதை யாருகிட்ட போய் சொல்லுவேன்? நான் யாருகிட்ட நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? அப்பா கதிரேசா, என் பொண்ணுக்கு அந்த பூவையும் பொட்டையும் மாமா, உங்க முன்னால நான் தோல் துண்டு கொள் என்னையே போய் நாச்சியா கழுத்துல எனக்கு அந்த மாமா, நாச்சியா, அப்ப ராசா உன்னை பாழுங்க இடத்துல தள்ளிட மாட்டேன். உன் நல்லதுக்காக தாம்மா சொல்றேன். கொஞ்சம் யோசனை பண்ணுமா. நான் மாட்டேன். எனக்கு இந்த பொழப்பு முக்கியம் இல்ல, என் புள்ளதான் முக்கியம். உனக்கு உன் புள்ள முக்கியம், எனக்கு என் புள்ள முக்கியம் இல்லையா? எந்த உடம்புல எனக்கு வெந்நீர் ஒத்தனமா ஐயா? அப்படி அப்படி இல்லம்மா. எம்பிட்டு பெரிய வீடா இருந்தாலும் கூரை இல்லைன்னா குட்டிச்சு வருதானே. ஒரு பொண்ணுக்கு மஞ்சளும் குங்குமம் தானே முக்கியம். நீ சின்ன வயசு, எனக்கு இன்னும் எம்புட்டோ இருக்கு. அப்பா நான் பெருசவே இல்லையா? என் பேச்ச கேடுமா. என் தலையில இந்த எழுத்து எழுதி வச்சுட்டு போயிட்டியே. ஏமாமா, உழுது பொழைக்க காணி இல்ல, உக்காந்துருக்க வீடு இல்ல, நான் கணத்துல கை வச்சு உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் என்ன செய்ய? என் அத்தா என் கூட இல்லையே. தகப்ப செத்தா கூடுவிட்ட, தாய் செத்தா தெருவிலன்னு சொல்லுவாங்க. என் ஆத்தா உசுரோட இருக்கும் போதே நான் தெருவில் நின்றுட்டேனே. என்ன பெத்தது என்னை விட அது வாழ்க்கை பெருசும் தானே வாக்கப்பட்டு போயிருச்சு. ஊர்ல எல்லாரும் தங்க பாண்டி ஆத்தான்னா சொல்றாங்க. கதிரேச தேவர பொண்டாட்டில சொல்றாங்க. யாரு? அடே டே டே டே,
ஆராசா வா. தங்க பாண்டி, தாத்தாவுக்கு ஏதாவது கொண்டாந்துருக்கியா? என்ன கொண்டாந்துருக்க? தாத்தா இதெல்லாம் என்னது? நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தங்கப்பாண்டே, எங்க நம்ம புள்ள தங்கப்பாண்டே? ஏல தங்கப்பாண்டே, தங்கப்பாண்டே. ஐயா ராசா, புள்ளைய காணோன்னு நான் ஊர் முழுக்க தேடிட்டு வாரேனே. நீ இங்கே ராசா இருக்க? தங்கப்பாண்டி வா வா. அப்படித்தான் தங்கப்பான். நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். போக மாட்டேன். என்ன ஏதுன்னு தெரியலையே. என் முன்னாடிய புடிச்சுக்கிட்டு ஆத்தா ஆத்தான்னு சுத்தி சுத்தி வருமே. இப்ப என் பக்கத்துல கூட வர மாட்டேங்குது. என் புள்ள முகத்துல அருள் கெட்டு போச்சு. அப்ப யாரையோ பாக்குற மாதிரி பாக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்பு? என்ன தண்ணி பால்குடி மறக்காத பச்சை பிள்ளைகிட்ட போய் பஞ்சாயம் பேசிக்கிட்டு இருக்கவ. அவங்க சின்ன பிள்ளை தானே, என்ன விவரம் புரிய போகுது? அதுக்காக நீ அழுகிறவ? போமா, வீட்டுக்கு போய் வேலை பாரு. காலையில நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். அப்போ எங்க போயிட்டவன்? எங்க தங்க பாண்டி? என்னால ஓட முடியாது பாருவேன்.